ஒரு மன்னனுக்கு சிவபெருமான் மகனாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் திதி கொடுத்துக்கிட்டு இருக்க கதை உங்களுக்கு தெரியுமா? 14ஆம் நூற்றாண்டுல திருவண்ணாமலையை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு வல்லாள மகாராஜா. இவர் ஒரு சிறந்த சிவபக்தர். இவருக்கு குழந்தைகளே இல்லை. தம் பக்தனுக்கு ஒரு குறைனா சிவபெருமான் சும்மா இருப்பாரா? ஒரு திருவிளையாடலை நிகழ்த்துறாரு. திருவண்ணாமலையில இருக்க எல்லா தேவதாசி வீட்டுக்கும் தன்னோட சிவ கணங்களை அனுப்பி வைக்கிறார் சிவபெருமான். சைவ துறவி கோலத்துல மன்னர் முன்னாடி போய் நின்று தனக்கு ஒரு தேவதாசி வேணும் கேட்கிறார் சிவபெருமான். மன்னரும் தேவதாசியை தருவதாக வாக்களிக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு தேவதாசி கூட கிடைக்கல. என எல்லார் வீட்லயும் சிவ கணங்கள் இருக்கு. மன்னருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. மன்னரோட வருத்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க இளையராணி. தான் தேவதாசியாக செல்வதாக மன்னர்கிட்ட சொல்றாங்க. அண்ணாமலையானே நீயே துணை அப்படின்னு வேண்டிக்கிட்டு சைவத்துறவி இருந்த அறைக்குள்ள போறாங்க இளையராணி. அங்க சைவத்துறவி குழந்தையாக மாறி இருக்காரு. மன்னரும் இளையராணியும் குழந்தை எடுத்து கொஞ்சுறாங்க. குழந்தை அடுத்த நிமிஷம் சிவனாக மாறி இருவர் முன்னாடியும் காட்சி அளிக்கிறாரு.